யார் கட்ட போறா? கை தூக்குங்க. எஸ். ஓகேயா? சரி. இப்போ நீங்க வந்து உட்கார்ந்தே பாடுங்க. எழுப்பாதீங்க. 1 2 ஹalleluya.
எங்க யார் அடிக்கலான்னு உரிமை உரிமை கெர்ச்சி கொண்டிருக்கின்ற சிங்கம். காட்டுல எதை பார்த்தாலும் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிங்கம் போல் பிசாசானவன் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றான். ஆகவே நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? நாம் சோதனைக்கு உட்படாமல் இருப்பதற்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லைன்னா ஜெயம் இல்லை. ஜெபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை. வலி ஆரம்பிக்குது. எனக்கு ரொம்ப ஒரு மனசு கவலை ஆயிடுச்சு. உடனே எங்க பாட்டிமாட்ட சொன்னேன். எங்க பாட்டிமா வந்து ஜெய்சிங் தாத்தாவோட அக்கா. பாட்டிமாட்ட சொன்னேன், இந்த மாதிரி இன்னும் டாக்டர் இப்படி 3 மாசத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. எனக்கு போய் கேட்கும் போது எல்லாமே சரியாயிடுச்சுன்னாரு. என்னன்னா, ஏன்னா எனக்கு இப்படி வலி இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கவலையா இருக்கு. எனக்கு என்னோட பெரிய கவலை என்ன, கிரிக்கெட் விளாட முடியல, அவ்வளவுதான் பெரிய கவலையா இருக்கு அப்படின்னு. அன்னைக்கும் இல்லை, அதுக்கு அடுத்த நாளும் தாத்தா வீட்டுக்கு வந்தாங்க. எங்க தாத்தா அப்பப்போ வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ வருவாங்க. ஏதோ ஒரு ப்ரேயர் மீட்டிங் முடிச்சுட்டு வருவாங்க. வெட்னஸ்டே இல்லைக்கா YMCக்கு வருவாங்களோ, ஹெட் குவார்ட்டர்ஸ் வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. இதுல 92 போது மொபைல்லாம் கிடையாது. திடீர்னு வருவாங்க ஒரு ஆட்டோல, கொஞ்ச நேரம் இருப்பாங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியாது, எப்போ போவாங்கன்னு தெரியாது, பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஆட்டோ ஏறி போயிட்டே இருப்பாங்க. தாத்தா வந்தாங்க. எனக்கு தாத்தாவை பார்த்தாலே ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்ப அவ்வளோ ஃப்ரீயா பேச மாட்டேன். ஏன்னா தாத்தா பேசுறது பாதி எனக்கு புரியாது இல்லையா. ஏன்னா ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் சொல்லுவாங்க. அது இப்போ எனக்கு தெரியுது, அதுல எவ்வளோ ஞானம் இருக்குன்னு தெரியுது. அதனால தாத்தா பேசுறது நிறைய எனக்கு புரியாது. ஆனா அதுல ரொம்ப ஞானம் இருக்குன்றது இன்னைக்கு எனக்கு புரியுது. சில விஷயத்த யோசித்து பார்த்தோன்னா, ஆனா சுருக்கமான வார்த்தைகள். அவர்களுடைய செயல்கள் ரொம்ப வளவளவா கொலகொலலாம் பேசிட்டு மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நாள் வீட்டுக்கு வந்த உடனே எங்க பாட்டிமா சொன்னாங்க, இன்னைக்கு தாத்தா வராங்கடான்ட்டு. நான் சொன்னேன், ஐயோ தாத்தா கிட்ட மட்டும் வேண்டாம், அவர் இருக்கிறது எதையாவது சில இடத்துல கொடை கூட்டு போயிடுவாங்க, தாத்தா கிட்ட வேண்டாம், நான் மேலே உட்காந்துக்கிறேன், நீங்க குவாய்ட்டான்னு. எங்க பாட்டிமா சும்மா இல்லாம தாத்தா வந்த உடனே அவன் செக்அப் போனா எல்லாமே நல்லா இருக்குன்னாங்க. ஆனா இப்போ அவன் பால் பேட்டு தூக்கணும், அவனுக்கு கை வலிக்குதுன்னு அவன் ரொம்ப கவலையா இருக்கான், கூப்பிடுங்க அவனு அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் அப்படியே முணுமுணுச்சே வந்தேன், ஏன் இந்த பாட்டிமா இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு 3 நிமிஷம் வந்து உட்காந்தேன். பாட்டிமா பக்கத்துல கட்டில உட்காந்தேன். எதிர்கட்டில தாத்தா உட்காந்துட்டு இருந்தாங்க. என்ன தம்பி அப்படின்னாங்க. சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் சரியாயிடுச்சுன்னாங்க, ஆனாலும் இங்க எனக்கு கையெல்லாம் வலிக்குது, இது பண்ண முடியல. அப்படியா, சட்டையை கழட்டு, பனியனை கழட்டு அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் மெதுவாக ஷர்ட்ல இருந்து பட்டன்லாம் அவுத்துட்டேன். அதுக்குள்ள அவங்க எழுந்து பக்கத்து ரூம் போயிட்டாங்க, டைனிங் ரூம் போனாங்க. அங்க எங்க பாட்டிமா வந்து அவங்களுக்கு ரொம்ப மேரி பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும் தாத்தாக்கு. மேரி பிஸ்கட்டும் டீயும் வச்சாங்க. டைனிங் டேபிள்ல உட்காந்தாரு, பிஸ்கட் 2 சாப்பிட்டாரு, டீ குடிச்சாரு. எத்தனை பேர் ஆல்பர்ட் தெரியும், ஆட்டோ, அவரோட ஏறி கிளம்பி போயிட்டாங்க. நான் இங்க கட்டில அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சட்டை பனியெல்லாம் கழட்டிட்டு உட்காந்து இருக்கிறேன். பிஸ்கட்டை சாப்பிட்டு டீ குடிச்சு ஆட்டோ ஏறி போயிட்டாங்க. மனுஷனுக்கு கோபம் வருமா வராதா? உடனே எங்க பாட்டிமா கூப்பிட்டுருக்கேன். இதுக்குதான் நான் சொன்னேன், அவங்க வரும்போது கூப்பிடாதீங்க, அவங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு தெரியும், எனக்கு டென்ஷனாகவும் தெரியும், விடுங்கன்னு சொல்ல நீங்க பாருங்க அப்படின்ட்டு. அந்த காலத்துல வந்து செல்போனும் கிடையாது. அதனால அவங்க அடுத்த இடத்துக்கு போய் சேர்ந்து வீட்டுக்கு போற வரைக்கும் பேச முடியாது. அவங்க வீட்டுக்கு வர 9 மணி ஆயிடும் இல்லக்கா, LEF முடிச்சுட்டு 9 மணிக்கு போனதுக்கு அப்புறம் எங்க பாட்டிமா ஃபோன் பண்ணி, அப்பா என்னப்பா வந்த, வலிக்குதுன்னு சொன்னா பார்த்தேன், நீ பாட்டு கிளம்பிட்டேன். இல்ல நான் டீ குடிக்கும் போது பார்த்தேன், சட்டையை கழட்டுறான், பனியனை கழட்டுறான்ல, எல்லாமே அப்ப அவனுக்கு ஓகே தானே. ஞானம் சில நேரங்களிலே மனிதரோட ஞானத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இல்லையா. இன்னைக்கு அது எனக்கு புரியுது. ஓகே, அவங்க தாத்தாவை பொறுத்தளவு கை இப்படி போகுது, இப்படி போகுது, அப்போ பிரச்சனை கிடையாது. ஓகே, நீ 3 மாசம் பெட்ல இருந்து கொஞ்ச நாள்ல சரியாயிடும். அது தாத்தாவோட ஞானம், நமக்கு புரியாது. ஒரு மனிதனோட ஞானத்தையே சில நேரத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியலன்னா, எப்படி நம்ம எல்லாத்தையும் சிருஷ்டித்து நம்மை உண்டாக்கின தேவனோட ஞானத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும்ல? அவருடைய ஞானம் மிகப்பெரிய ஞானம். சில நேரங்களிலே அவருடைய ஞானத்தை நம் அறிவினால் நாம் சுட்டு விடுகிறோம். அவனுடைய தூதன் வாய்ப்பே கிடையாது.
நாம் சில வேளைகளில் ஜெபிப்பதற்கு அற்பமான காரியங்களுக்கு, ஆனால் அவர் நமக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதம் இரட்டிப்பான மிக பெரிய ஆசீர்வாதம். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த ஒரு உறவு, அதை நாம் பெற்றுக்கொள்வது அவ்வளவு ஈஸி இல்லை. இப்படிப்பட்ட பாதைகளிலே நாம் செல்ல வேண்டும். ஒரு நம்பிக்கையற்ற பாதை, ஒரு பிடிக்காத பாதை, அறியாத பாதை, எல்லாவற்றிலும் அவரை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்வோம் என்றால், அவருடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூறுவோம் என்றால், ஒருவேளை மற்றவர்கள் நம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படலாம், அதை பார்த்து பொறாமைப்படாமல், ஆண்டவரே என் மூலமாய் நீர் அவர்களை ஆசீர்வதித்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவர்களை ஆசீர்வதித்து தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துவோமானால், தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கின்ற அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக வழங்குவார். அவர் பாதையிலே நடக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆமென். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறுவதற்கு புறப்பட்டு வந்த ஜனங்களை நம்பி விடியல் போக்கத்திலே வரும்போதற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்பி அந்த கண்ணில் கொள்வர். ஆபராமனுக்கு புறப்பட்டு சென்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்குகிறார்கள். தேவன் இந்த நன்மை மலையை ஆபராமனை பிள்ளைகளை உண்டு பண்ண நல்லதாய் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது நாயக்காரி. என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சமரகன் கத்தி படுவதில்லை. உமது அடியாரை மறவாமல் நினைத்தருளும். சில நாள் சென்றவேண்டு நான் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டேன். டேவிட் ஒருத்தர். ஓகே ஓகே டீம் யார் பேச போறா? டீம் ரெடி. யார் பேசுறா? டீம்ல அவரே பேசுறீங்க. நீங்க சொல்லுங்க டீம். I was a shepherd, now I am a king. The Lord is my shepherd, I shall not want. He maketh me to lie down in green pastures. He leadeth me beside the still waters. Thank you. Down the walls of Jericho, down the walls of Jericho, down the walls of Jericho, the army went, the army went. 7 times without a stop, 7 times without a stop, 7 times without a stop, the army went, the army went. When the people gave a shout, when the people gave a shout, when the people gave a shout, the walls fell down, the walls fell down. Into Jericho at last, into Jericho at last, into Jericho at last, the army went, the army went. Hallelujah. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. செய்பவரே ஒருவரும் சேர ஒழிய ஆசம் செய்பவரே
தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் தாசர்களின் ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் தாசர்களின் ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் Making a melody in my heart, making a melody in my heart, and to the King of Kingdoms I give making a melody in my heart, making a melody in my heart, making a melody in my heart, and to the King of Kingdoms I making a melody in my heart, making a melody in my heart, making a melody in my heart, and to the King of Kingdoms of Elohim, reach and making a melody in my heart, making a melody in my heart, making a melody in my heart, and to the King of Kingdoms of Elohim, knees and shoulders up, heads up, making the melody in my heart, making the melody in my heart, making the melody in my heart, and to the King of Kingdoms of Elohim, knees and shoulders up, heads up, shoulders up, making a melody in my heart, making a melody in my heart, making a melody in my heart, and to the King of Kingdoms of Elohim, knees and shoulders up, heads up, shoulders up, sing out. வருவாய் தருணமே அலைகிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிதுவே அலைகிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வாழ்நாளே எல்லாம் வீணானாய் வருத்தத்தோடு கழிப்பதுவே வானாலே எல்லாம் வீணாராய் வருத்தத்தோடு கழிப்பதுவே வந்தவர் பாதம் சரணடைந்தால் வலித்து உன்னை சேர்த்துக் கொள்வார் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை துதி கனமாகி மயுமகே ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனமாகி மயுமகே ஓ எல்லாவுமே துதி கனமாகி மயுமகே ஓ நீரே ராஜாவே ஆமென்.